நான் எதை வச்சு விளாண்டாலும் வந்துடுவா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா என்கிட்ட குடின்னு அப்படிலாம் இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து தெரியாமல் ஏதோ டப்பா கீழே போட்டாங்க நான் அதை உருட்டி விளாண்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவள் கையில் கொடுத்துட்டு எங்கள் அம்மா வந்து ஃப்ரிட்ஜை திறந்தோடனே நான் போய் ஃப்ரிட்ஜை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காட்டினா தேங்காய் வாங்குறதுக்காண்டி. ஆனால் அங்கே கேரட் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேரட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். கொஞ்சம் தாத்தாடு அவள் சில்லுன்னு இருக்குடா அப்படின்டா. பரவாயில்ல குடுக்கான்னு கேட்க குடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போய் கழுவ போனேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அடுத்து நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரிட்ஜுக்கிட்டேயே. தருவாங்கன்னு பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்குற மாதிரியே இல்லை. அடுத்து ஊற்று பார்த்துட்டே இருந்தேன். என்னடா இது ஒரு கேரட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு. அப்புறம் வந்து கழுவி கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா. அதை அப்படியே வாங்கிட்டு மெதுவாக பெட்டுக்கு போகிற மாதிரி அப்படியே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என் இடத்துக்கு. நீ பார்த்துட்டே இருந்தேன் குடுங்கிடுவாளோன்ட்டு. ஆனால் பிடுங்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கையில் கொடுத்துட்டாள். அவள் பச்சையாக எதுவும் சாப்பிட மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து பாகற்காய் வெட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு பாகற்காவும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு இது கசக்குன்றாங்க. அது கசந்தாலும் நல்லாயிருக்கும். பரவாயில்ல கொடுங்கம்மா அப்படின்னு ரொம்ப நேரம் கேட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கவே இல்லை. அப்படியே பார்க்க வச்சு வெட்டிகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையை மட்டும் பார்க்க வச்சு. அதுக்கடுத்து அந்த பாவற்காய் ஒரு பீஸ் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கசப்பாக தான் இருந்தது ஆனால் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் எங்கள் அக்கா வெளியே போயிட்டா. வந்த உடனே எங்கே போனேன்னு கொஞ்சம் நேரம் கேட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆர்டர் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா செருப்பு. இனிமேல் நான் இந்த செருப்பில் ஆர்ட் ஒர்க் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். புது செருப்பில் ஆர்ட் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் இந்த செருப்பில் தான் நான் ஆர்ட் ஒர்க் பண்ணுவேன். நல்லா இருக்குமா செருப்பு உங்கள் செருப்புன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொன்னால் எங்கள் அக்கா சொல்கிறா என்னை மிரட்டா செருப்பு எடுக்கக்கூடாதுன்னு.